வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க இப்ப தான் எங்களுடைய காணொளிய முதல் தடவையா பார்க்குற நீங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்க. அது எங்களுக்கு மிகவும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நான் இன்றைக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா, பருப்பு வடை நான் செய்ய போறேன். வாங்க அத எப்படி செய்யலாம்ன்னு பார்ப்போம். வீட்ல இருக்கிற 2, 3 பொருட்கள கொண்டு தான் அ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்ன்றத பார்ப்போம். கடலைய நல்லா ஊற வச்சு, கொஞ்சம் நல்லா அரைச்சு எடுத்துருக்கேன். லேசா அரைச்சு எடுத்துருக்கிறேன் ஒரு சுத்துல. அதுக்கு பிறகு நான் அதில வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை, சின்ன சீரகம், இஞ்சி ஒரு துண்டு தட்டி எடுத்து போட்டிருக்கிறேன். உள்ளி, காரத்துக்கு வெட்டுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உப்புத்தூள், லேசா சொட்டு மிளகுத்தூள். இதெல்லாம் நாங்க சேர்த்துட்டு நல்லா பிணைய வேணும். நல்லா பிணைஞ்சா தான் அதெல்லாம் ஒன்று சேரும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பிசைஞ்சு எடுக்க வேணும். நாங்க எனி டைம் போய் கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்ல நாங்க செய்றது தான் சுத்தமாகவும் இருக்கும். அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைவா சாப்பிடுவாங்க. நிறைவானதா இருக்கும். நாங்க வீட்ல செய்து குடுக்குறது தான். நல்லா மிக்ஸ் பண்ண வேணும். நல்லா பிணைஞ்சிட்டு, இப்ப நாங்க எந்த அளவுக்கு வடை பொரிச்சு எடுக்கணுமோ, அந்த அளவுக்கு நாங்க எங்களுக்கு ஏற்ற ஒரு உருண்டையாகவோ, இல்ல என்ன வடிவத்தில பொரிச்சு எடுக்கணுமோ, நான் இப்ப என்ன செய்றேன், எல்லாத்தையும் ஒரு டிஷ்ஷில பிடிச்ச பிடிச்ச மாதிரி நான் டிஷ்ஷில எல்லாம் இப்படி வட்டமா தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, எல்லாம் நான் ஒரே ஷேப்ல வட்டமா தட்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்படி நாங்க செய்து வச்சுட்டு பொரிக்க ஈஸியா இருக்கும். நாங்க ஒவ்வொன்றா தட்டி எண்ணெயில போடுறத விட, நாங்க பொரிக்க முன்னம் இப்படி நாங்க ரெடி பண்ணி வச்சுட்டு, எண்ணெய் சூடாயின பிறகு போட்டு பொரிக்கிறது இலகுவா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டுது. அதுக்கு பிறகு நான் தட்டி வச்சிருக்கிற இந்த பருப்பு வடைய எண்ணெய்க்குள்ள சேர்ப்போம். நெருப்பை நாங்க லேசா குறைச்சி தான் வைக்கணும். நல்லா நெருப்புல வைக்கக்கூடாது. பெரிய பெரிய நெருப்புல வச்சா டக்குன்ட்டு எல்லாம் கருகி போயிரும். உள்ளுக்குள்ள வெந்திருக்காது. நாங்க எண்ணெய் சூடாயின பிறகு, நாங்க இப்ப வடைய போட்ட பிறகு, மெல்லமா அடுப்பை நாங்க குறைச்சி வைக்கணும். அப்ப அந்த எண்ணெய் கொதிச்ச சூட்டிலேயே வடை நல்லா பொரிஞ்சு வரும். அப்பதான் வேகும் எல்லாம். வெந்திருக்கும் உள்ளுக்குள்ள. நான் எல்லாத்தையும் ஒரே தடவையில போடுறேன்னு சொன்னா, இது பெரிய கடாய் நிறைய எண்ணெய் விட்டுருக்குறேன். இந்த பாருங்க, நல்லா பொரிஞ்சிட்டுது. பொன்னிறமா வந்திருக்குது பாருங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு விரும்பிய நேரம் நாங்களே செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. நிறைய பேர் பார்க்குறீங்க. நான் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன். நன்றி உறவுகளே. பிடிச்சிருந்தா செய்து சாப்பிட்டு பாருங்க.